சமூகம் நமக்கு என்ன கத்து கொடுத்துட்டு இருக்கு தெரியுமா? யாரையும் நம்பாத. அவனை பார்த்தா நல்லவன் மாதிரி இல்லடா. ஏய் தருந்துரும் விளக்கேற்ற நேரத்துக்கு வாயை பொழந்துட்டு உட்காந்துருக்க. சீஞ்சி போ. ஏக்கா இதெல்லாம் இயற்கை, இதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுக்கா. சப்பாத்தி கட்டை கொண்டு வாய் அடிச்சிருவி. இயற்கை எது செயற்கை எதுன்னு தெரியும். பார்கவி தர்சன கூட்டு வா, சாமி கும்பிடலாம். தரு, சாமி கும்பிடுற நேரத்துக்கு என்ன சாமி ஆட வைக்காத சொல்லிட்டேன். நீங்க பத்திரகாளி இல்ல, சாமி ஆட செய்வீங்க. மோட்டனுக்கு ஒரு நொண்டி குதிரை மாதிரி இந்த தருத்திரத்துக்கு ஒரு தருதலை வேற. ஏண்டா இங்க போட்டு குடிக்கிற காப்பியை ஊ வீட்லயே போட்டு குடிக்க வேண்டியதானே? ஏன் இங்க வந்து ஏன் உசுறு வாங்குற? 2 பேரும் கிளம்பிங்க போங்க. ஏக்கா மாமா இல்லாத நேரமா பார்த்து எங்களை வம்பிழுத்து வீட்டை விட்டு விரட்டி அடிக்கலாம்னு நினைக்கிறீங்களா? எங்களுக்கு இதெல்லாம் உரைக்காது. எங்களுக்கு சூடு சொரணம் எதுவுமே கிடையாது. ஆனா உங்களுக்கு மூக்குல வேக்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லட்டுமா? போன 3 மாமாவும் உங்க கூட்டத்துக்கு ஆப்போகிற மாதிரி ஒரு பெரிய பிளானோட வர போறாங்க. அதுக்குள்ள பெட்டி படுக்க எடுத்து தயாராயிருங்க. வேர்ல்டு வார் 3 ஆரம்பமாக போகுது. யாரு நிஜமாவே உலக போரே வந்தாலும் அசர மைண்ட் செட்ல நான் இல்ல. அமைதியா இரு. என் வேலைக்கு இருக்கிற மாதிரி 2 பேரும் ஏதாவது பண்ணாம இருங்க. அது மட்டும் போதும். வெளுத்து போடுவேலனா. உங்களுக்கு வேற வேலை என்ன இருக்கு? போய் மூலிகை பெட்ரோல் கண்டுபிடிக்க போறீங்களாக்கும்? ஏக்கா நான் சும்மா இருக்கேன்னு சொல்லிட்டு சும்மா இருக்கேன். நீங்களும் உங்க கோஷ்டியும் பிஸியா இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு சும்மா தான் இருக்கீங்க. அம்புட்டு தான் வித்தியாசம். என்ன முல்ல என்ன அப்படியே கொளுத்தி விட்டுறேன் பாத்துக்க. இன்னும் ஒரு வார்த்தை பேசினா மண்டில ஒரு முடி கூட இருக்காது பாத்துக்க. முவர கட்ட. நீங்க உண்மையிலேயே பத்திரகாளி தான். பார்கவி வாமா பார்கவி. யாரு கடைசியா சொல்ற வாய் முடிக்க. கொளுத்தி வாயை போட்டுருவேன். வாய் முடிக்க. நான் தான் வரலன்னு சொல்லிட்டேன்ல, அதோட விடு. நீ போ. என்ன தர்ஷா உனக்கு பிரச்சனை? நாங்களாம் மனுஷங்க, அதுதான் இப்போ பிரச்சனை. நீ போ பார்கவி. எங்க தர்சனிங்க? உடம்பு முடியலன்னு படுத்துட்டு இருக்கான். ஆமா ஆமா, புருஷன் பொண்டாட்டியா வாழ முடியலன்னா உடம்பு மனசு முடியாம தான் போகும். பின்ன என்னக்கா, ஒரு ஆண்மகனோட மன வலியும் வேதனையும் உங்களுக்கு எல்லாம் புரியுமா? எங்க அத்தையெல்லாம் ஏமா உன் புருஷனோட அப்பத்தா அந்த காலத்திலே 5 சில்ட்ரன்ஸ் பார்த்தல, கேப் விடாம கப்பு கப்பு கப்புன்னு பெத்து தள்ளிக்கிட்டே இருந்துச்சு. ஆனா இந்த காலத்துல மைண்ட் ஸ்விங்கி பிளானிங்னு ஒரு ஆணோட சர்வ நாடியும் அடக்கி வச்சுக்கிட்டு இருக்கீங்க. பாசமா பேசலான்னு பக்கத்துல வந்தா கூட அது சரியில்லை இது சரியில்லை இது குறை அது குறைன்னு இப்படி பேசி லிஸ்டா கம்ப்ளைண்ட் அடிச்சா கல்யாண வாழ்க்கை எப்படி இனிக்கும்? டேய் விவஸ்தை கெட்டவனே, வாய மூடு. அப்படி சொல்லு கரிகாலா. நமக்கு போராடாதான் ஆள் தேவை. நம்ம மனக்குமரெல்லாம் முடங்கி போய் ஓரமா உக்காந்துட்டு இருக்கு. பொறுமையா இருக்கும். இதுக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் வரணும் மிஸ்டர் கரிகாலன். ஏக்கா ஏக்கா, இதுக்கப்புறமும் 2 பேரும் வாய மூடாம இன்னும் ஒரு வார்த்தை பேசுனீங்க, இங்கனே 2 பேரும் கொளுத்தி போட்டுருவேன். கண்ணகி மதுரை எரிச்ச மாதிரி ஆகும்னா ஏங்கா தீய கொளுத்துற? அப்ப அமைதியா இருங்க. அம்மா அமைதியா இருக்கும் அமைதியா இருக்கும். ஏய் தாரா, ஏய் நீ எங்கடி கிளம்பி வந்திருக்க? அது இம்புட்டு நாள் ஓல்டு ஹோமேஜ்ல தங்கினதே அதிசயம். கரிகாலா, ஏய் நீ எதுக்கடி இப்ப இங்க வந்த? மா அம்மாச்சி தாத்தாவும் ஓயாம சண்டை போட்டே இருக்காங்கம்மா. கடுப்பா இருக்கு. ஏய் வயசானவங்க ஏதோ பண்ணிட்டு போறாங்க. ஐசக்கெல்லாம் அவங்க அம்மாச்சி வீட்டுல இருந்துக்கல, உனக்கு ஏடி பிரச்சனை? மா ஐசாக்காக்கு தாத்தா இல்ல, அம்மாச்சி மட்டும்தான். அதனால சண்டை வராம இருக்கு. அங்க அப்படி இல்லம்மா, ஒரே சண்டை. எனக்கு அங்க இருக்கவே பிடிக்கலம்மா. இங்க சண்டை போடுறாங்கன்னு தானே அங்க அனுப்பி விட்டீங்க. அங்கேயும் அதே சண்டை தான். அங்க இருந்து அந்த சண்டையை பாக்கிறதுக்கு நம்ம வீட்ல இருந்து இந்த சண்டையை பாத்துக்கிறேன். அடிச்சா பாரு பாயிண்ட. அதான் கதிர் மாமா ரத்தம். தாரு உனக்கு கொட்டேன்னு வெயி, ஒரு சொட்டு ரத்தம் உடம்புல இல்லாம எல்லாம் வெள்ள செதறிடும் பாத்துக்க. அமைதியாரு. யாரு எப்படி வந்த? யார் கூட வந்த? அம்மாச்சி கூட தான் வந்தேன். அம்மாச்சியா? எங்க அவங்க? நீதான் வராதன்னு சொல்லி திட்டி அனுப்பி விட்டியாமே, அதனால வாசலோட அப்படியே கிளம்பிட்டாங்க. பரவாயில்லக்கா, உங்க அம்மாவா இருந்தாலும் அதுக்கும் கொஞ்சம் ரோசம் ஒட்டிக்கிட்டு தானே இருக்குது. கரிகாலா, ஏக்கா
மூஞ்சி பார்த்தாலே ஏக்கா, ஏக்கா. இருக்கு. போ வெளிய போ. போ 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 என் மூஞ்சி முடிக்காத போ. டேய் போடா. நானுமா? போ. ரெண்டு பேரும் தயவு செஞ்சு சரி, கிளம்பிங்க போங்க. சரி. டேய். இன்னும் ஒரு நிமிஷம் இங்க நின்னீங்க கொன்றுவேன். கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்து அப்புறமா இவங்கள்ட்ட டேய், ஃபன் சீ, போ. பண்ணலாம். என்னக்கா ரொம்ப போ. ஆக்ரோஷமாயிட்ட நீ? போங்க, ரெண்டு பேரும் வெளிய போங்க. அப்படியே ஓடி போயிருங்க. போய் தொலைங்க. உசுர வாங்கட்டுனே வந்து தொலைஞ்சிருக்கு. சீ. ஐயோ. பைத்தியம். குரு. சரி, மழை வேற பெய்யுது. பக்கத்துல போய் டீ அடிக்கலாம். காசு வச்சிருக்கியா? நோபடி. ₹1 கூட இல்ல ஒரு டீ அடிக்க. ஹீரோ ஆக போறேன், சித்தப்பன் காசுல கட்ட ஒட்டிச்சு சாதிக்க போறேன்னு சகட்டு மணிக்கு சவால் வெட்டியே. எல்லாம் பில்லப்பா. அந்த கனவெல்லாம் எங்க சித்தப்பா உயிர் மாதிரியே ஊசலாடிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரம் 2 எந்திரிச்சு வீரியத்தோட வாகை சூட போகுது. யூ வெயிட் அண்ட் வாட்ச் நண்பா. பாப்போம், நீ அடிக்கிற வாய்க்கு ஏதாச்சும் பண்ணலன்னு வச்சுக்கேன். அந்தா யார் வரான்னு பாத்தியா? வாங்க வாங்க, குணசேகரன் வீட்டு மகாராணி. இந்த வீட்டோட மகாராணி வந்திருக்காங்க. குடும்பத்தோட சிஐடி வர்றாங்க. என்னக்கா எப்போதும் தனியாக தான் சுற்றிட்டு திரிவே? எங்கேருந்து வர்ற? இப்போ இந்த பெண் ப்ரூஸ் லீவரை கூட்டிட்டு திரியிறியே, என்ன விஷயம்? ஏக்கா பழக்கம் போல் முறைச்சிட்டு போகுது. அப்போ இன்னைக்கு கண்டிப்பாக ஒரு 8 குடும்பத்தையாவது பிரித்து விட்டு வந்திருக்கோம். சரிவா நம்ம போவோம். தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு, இந்த ஊரென்ன சொந்த வீடென்ன கரிகாலா, வாழ்வில் பொருள் என்ன, நீ வந்த கதை என்ன. நீ எப்போ வந்த? இப்பதான் வந்தேன். இனிமே இங்கதான் இருப்பேன். அது என்ன பண்றது ஜனனி? அக்கா இருக்கட்டும்க்கா, பாத்துக்கலாம். கொட்டவே என்ன சொன்னாங்க? அவங்கள பார்க்கலக்கா, மீட்டிங்ல இருக்கேன்னு மெசேஜ் பண்ணாங்க. நைட்டு கால் பண்றேன்னு சொன்னாங்க. அக்கா சீக்கிரமே நம்ம நினைச்ச மாதிரியே எல்லாமே நடக்கும். நடக்கணும் ஜனனி. எனக்கு ஒரு நிமிஷம் இந்த வீட்டில் திக்கு திக்குன்னு இருக்கு. இப்போ கூட அவங்க 3 பேரும் கிளம்பி எங்கேயோ போயிருக்காங்க. எங்க போயிருக்காங்க, எதுக்கு போயிருக்காங்க, எதுவுமே தெரியல. போட்டும்க்கா, எங்க வேணாலும் போட்டும், நம்ம பாத்துக்கலாம். சக்திக்கு ஃபோன் பண்ணி பேசுனியா? கால் பண்ணினேன்க்கா, லைன் போல. ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனா ஒண்ணு மட்டும் எனக்கு ஸ்ட்ராங்கா தோணிட்டே இருக்குக்கா. நம்ம எதை நோக்கி நகர்ந்துட்டு இருக்கோமோ அது கிட்ட நெருங்கிட்டோம். அது மட்டும் உறுதி. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரோட்ல ஒரு கார் வந்து நின்றுட்டு இருந்துச்சு. இவன் குடுகுடுன்னு ஓடி போய் ரோட்ல நின்று பேசிட்டு இருந்தான்.